Hi friends, Assalamu alaikum and welcome back to my channel. I am Sumaya from Sumi's Home Chef. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வேஃபில் மேக்கர் யூஸ் பண்ணாமல் ரொம்பவே கிறிஸ்பியாக க்ரன்ச்சியான ஐஸ்கிரீம் கோன் வீட்டிலையே எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறது தான். இப்போ அதுக்கு முதல்ல 6 டேபிள் ஸ்பூன் சுகரை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் ஒரு மிக்சிங் பவுலில் 3 முட்டையோட ஒயிட் போர்ஷன், அதாவது எக் ஒயிட்டை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இந்த வெண்ணிலா கோன் நம்ம நார்மல் நான்ஸ்டிக் பேனில் தான் பண்ண போகிறோம். பட் ரொம்ப கிறிஸ்பியாகவும் சூப்பராகவும் பெர்ஃபெக்டாகவும் வரும். நாம் கடைகளில் வாங்கக்கூடிய கார்னெட்டோ கோன் கூட இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது. அவ்வளோ பெர்ஃபெக்டாக கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நாம் 3 முட்டையோட எக் ஒயிட்டையும் எடுத்தாச்சு. இதில் நாம் பொடி பண்ணி வச்சுக்கக்கூடிய சுகரை சேர்த்து ஒரு ஒயர் விஸ்கை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நீங்கள் ஒரு ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம், பீட்டர் தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வந்ததுக்கு அப்புறமா நாம் இதில் 6 டேபிள் ஸ்பூன் உருக்கின வெண்ணெய், அதாவது மெல்டட் பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எக்கோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிறது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நாம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு 3/4 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கோம். அதை இப்போ லம்ஸ் இல்லாமல் ஈவனாக எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி விடணும். அதாவது இது கிட்டத்தட்ட கேக்கோட பேட்டர் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரியான கன்சிஸ்டன்சி வர்றது வரைக்கும் பேட்டரை மிக்ஸ் பண்ணி நாம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கோனுக்கான பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கிறோம். இதை நாம் ஸ்டவ்வில் வைக்கலை. இப்போ அதில் 1 ஸ்பூன் பேட்டரை விட்டுட்டு நம்ம கை வச்சு எந்த அளவுக்கு தின்னான லேயராக ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அண்ட் இதை நம்ம ரவுண்ட் ஷேப்லேயே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கோனுக்கு ரோல் பண்ணுறதுக்கு சரியாக வரும். இப்போ இந்த மாதிரி நாம் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. அடுத்ததாக நாம் இப்போ ஸ்டவ்வில் வச்சு லோ ஃப்ளேமில் வைக்கிறோம். இது கீழ்ப்பக்கம் ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வர ஆரம்பித்ததும் இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணிக்கணும். மறுபக்கமும் லைட்டாக இந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு இப்போ இதை ஒரு காட்டன் டவல் எடுத்துக்கோங்க, க்ளீனான. அதில் வச்சு ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டவ்லேருந்து எடுத்து மாற்றினதுமே ரோல் பண்ணிக்கணும். அப்போ தான் ரோல் பண்ண முடியும். இல்லைனா அது ஹார்டாக மாறிடும். ஸோ நமக்கு ரோல் பண்ண முடியாது அண்ட் உடஞ்சி வந்துடும். ஸோ அந்த சூட்டோடு நம்ம இந்த மாதிரி டவலை வச்சு ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். சூடு டவல் வச்சு பண்ணும்போது அந்தளவுக்கு தெரியாது. அவ்வளோதான், பாருங்கள், நமக்கு பெர்ஃபெக்டான க்ரன்ச்சியான வெண்ணிலா ஐஸ்கிரீம் கோன் தயாராகிடுச்சு. இந்த மாதிரியே சேம் ப்ராசஸில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி அந்த பேன் கம்ப்ளீட்டாக ஹீட் மாறினதுக்கப்புறமா அதில் கையால் தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு திரும்ப அதை ஸ்டவ்வில் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும்போது ஃப்ளிப் பண்ணிவிட்டு அப்புறமா அதை சூட்டோட ஒரு காட்டன் டவலில் எடுத்து வச்சுட்டு இப்போ நாம் அதை ரோல் பண்ணணும். கொஞ்சம் சூடு ஆறினாலுமே அது கிறிஸ்பியாக மாறிடும். ஸோ ரோல் பண்ண வராது. அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ரோல் பண்ணி முடிச்சிடணும் இந்த மாதிரி. அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, நீங்கள் கையால் தான் அதை ஸ்ப்ரெட் பண்ணணும் இல்லைங்க பேட்டரை. இதுவே உங்களுக்கு ஒரு ஸ்பூனால் தின்னாக ஸ்ப்ரெட் பண்ண வரும்னா நீங்கள் அந்த மெத்தட்லேயும் ட்ரை பண்ணலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் அந்த மாதிரி கரண்டியாலேயே இல்லைனா ஸ்பூனாலேயோ ஸ்ப்ரெட் பண்ணி தின்னாக ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு அப்புறமா நாம் இந்த மாதிரி கோன் செஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளோட சூப்பரான க்ரன்ச்சியான வெண்ணிலா ஐஸ்கிரீம் கோன் வேஃபில் மேக்கர் யூஸ் பண்ணாமல் நார்மல் நான்ஸ்டிக் பேன்லேயே செஞ்சு முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக பெர்ஃபெக்டாக வந்திருக்குதுன்னு. பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகான கலரில் இருக்குது இல்லை? அவ்வளோதான். இப்போ நாம் இதில் ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட வேண்டியதுதான் பேலன்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த வெண்ணிலா ஐஸ்கிரீம் கோன் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.